Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at Doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் ஹரி சார் இருக்காரு, a client from மதனந்தபுரம். சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா today third day of class and task number 2 moving on a bumper to bumper traffic. ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ், மெத்தடாலஜி என்ன, வாட் ஆல் த திங்ஸ் தே ஷுட் ஃபாலோ, என்ன விஷயம் அவங்க அனலைஸ் பண்ணணும், என்ன விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சார் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா Hyundai i20 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட், பிராண்ட் நியூ வெஹிக்கிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் கார்னே சொல்லலாம். ஸோ திஸ் வெஹிக்கிள் லுக்ஸ் ஆசம், ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு டிராஃபிக் ரோடில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சார்கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது, ஒரு வெஹிக்கிளோட லென்த் என்ன, விட்த் என்ன, ஸ்பேஸ் என்னன்றதை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் மூவ் பண்ணும்போது மெயினாக நமக்கு தேவை கிளச் கண்ட்ரோல் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கியரில் தான் இருக்கார் சோஃபார், லீவிங் த கிளச் அண்ட் ப்ரெஸிங் த கிளச். ஸோ கிளச் கண்ட்ரோலே தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா கூட ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் க்ளோஸாக போயிடும். எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். க்ளோஸ் கால் ஷுட் நாட் பி தேர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிளோட பேக் ஃப்ரேம் நமக்கு பர்ஃபெக்டாக தெரியணும். ஸோ கிளச்சிலே தான் இங்கே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டீரிங் கண்ட்ரோல் செகண்ட் பாயிண்ட், லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஸ்டீரிங்கை ஆல் ஆஃப் சடன் ஷேக் பண்ணிடக்கூடாது. வாட் ஆல் த போர்ஷன்ஸ் கெட்டிங் கவர்ட் இன் பம்பர் டு பம்பர் டிராஃபிக் அப்படின்னு பார்த்தோன்னா, மெயின்டைன் சேஃபர் டிஸ்டன்ஸ். எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக மூவ் பண்ணி நம்ம கட் பண்ணுறதோ இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கிள், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வர வெஹிக்கிள்ஸ் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். மெயினாக லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ் கரெக்டாக பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ அதுதான் நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் பார்த்துட்டே தான் அவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கூல் அண்ட் காமாக இருக்கணும், ஸ்டடி மைண்டடாக இருக்கணும், கொஞ்சம் கூட நர்வஸ் ஆகிடக்கூடாது. ஃபுல் வெஹிக்கிள்ஸோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு, எஸ் சார் இங்கே லெஃப்ட் கர்வ் பண்ணுவோம் அப்படியே கிராஜுவலாக. ஸோ டேர்னிங் பண்ணும்போதும் நம்மளோட லேன்லேயே தான் டேர்ன் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்த்துக்கணும். டேர்னிங் பண்ணும்போது எந்த ஒரு வெஹிக்கிளும் நமக்கு க்ளோஸாக வரக்கூடாது, நம்மளும் எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ்க்கும் க்ளோஸாக மூவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கிராஜுவல் ஸ்பீடில் தான் நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் கியரில் தான் ட்ரைவ் பண்ண சொல்லியிருக்கேன். அபோவ் 20 ஸ்பீடே அவரால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அது பிலோ 20 ஒரு பிலோ 10 தான் நம்ம மூவ் பண்ண முடியும். ஏன்னா கிளச்சிலே நம்ம ட்ரைவ் பண்ணுறதுனால ஸ்பீட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வந்துக்கோங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோங்க. ரைட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மிரர் ஃபோக்கஸிங் பர் மினிட்டுக்கு 5 to 6 times நம்ம பார்த்துட்டே இருக்கணும். எஸ் சார், நோ மேக் இட் செகண்ட் ஹியர். கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சோன்னா செகண்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. நான் லீவ் த கிளச் ஸ்லோலி ஹியர். வெரி குட், பர்ஃபெக்ட். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பேஸ் நம்ம கிடைக்கும் போது நம்ம உடனே செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியரில் கிளச் கண்ட்ரோலே தான் மூவ் கொடுக்கணும். ஃப்ரேம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லேன், மிடில் லேன் ஒரு லெஃப்ட் லேன், ஏதான ஒரு லேனில் கரெக்டாக ஃப்ரேம் எடுத்துக்கணும். ஒன்ஸ் த வெஹிக்கிள் ஹஸ் பீன் ஃபுல்லி ஸ்டாப், ஃபர்ஸ்ட் கியரில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ஹி வில் பி ரெடி பை ஷிஃப்டிங் இன் த ஃபர்ஸ்ட் கியர். அண்ட் கிளச்சிலே தான் மூவ்மெண்ட் கொடுக்கணும், கேப் பை கேப்பாக. இந்த மாதிரி இடத்துல மூவ் பண்ணும்போதும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸோட பேக் சைடு ஃப்ரேம் ஃபுல்லாக தெரியணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கரெக்டாக ஸ்டாப் பண்ணிக்கணும். அட்மோஸ்ட் ரைட் ஆர் அட்மோஸ்ட் லெஃப்ட் இந்த மாதிரி ரோட்ஸில் நம்ம மூவ் பண்ணக்கூடாது. பிகாஸ் சில வெஹிக்கிள் ஸ்டாக்னேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஸ்டாக்னேட் பண்ணும்போது அகைன் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு உள்ள லேனுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிளுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். கிளச் கண்ட்ரோல், ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட். ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் மூவ் பண்ணும்போதே ரைட்டில் இருக்கிற வெஹிக்கிள் நம்மளோட லேனுக்குள்ளே வருவாங்களா, லெஃப்ட்டில் இருக்கிற வெஹிக்கிள் நம்மளோட லேனுக்குள்ளே வருவாங்களான்றதை நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். ப்ரெடிக்ஷன் அப்படின்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கணும் கரெக்டாக. ஸோ அவங்களோட மூவ்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது, அவங்க ஸ்ட்ரைட்டாக தான் மூவ் பண்ணுறாங்களா இல்லை நம்மளோட லேனுக்குள்ளே மர்ஜ் பண்ணுறாங்களா அப்படின்றத ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவராக நம்ம டிஸ்டன்ஸ் அனலைசேஷன்லேயே நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். மிரர் அப்சர்வேஷன், நோ க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. டிஸ்டன்ஸ் அனலைசேஷன், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெஹிக்கிள் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது பிரேக் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். கியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பீட். ஃபர்ஸ்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப்காக தான். ரெஸ்ட் ஆஃப் த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர், தேர்ட் கியர் அண்ட் ஃபோர்த் கியர். அப்சர்வேஷன் ஆஃப் சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல். சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் கரெக்டாக பார்த்துக்கணும், நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்ஸில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் இப்படி தான் வரும் உங்களுக்கு. நான் சார் கிட்ட சொன்ன மாதிரி ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் அவர் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறாரு. ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த வெஹிக்கிள் நம்ம லேனுக்குள்ளே வருவாரா மாட்டாரான்றதை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு முன்னாடியே அவர் ஸ்லோ பண்ணிக்கிறாரு. ஸோ நம்ம கிட்ட போய் நம்ம பிரேக் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் டைமில் இருக்கணும். பிகாஸ் நமக்கு பின்னாடி வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாகவே வந்துட்டு இருக்காங்க. நம்ம சடன் பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள் அவங்களை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் மூவ் பண்ணும்போது இந்த விஷயம் எல்லாமே
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக வரும். அண்ட் தேர்ட் டே ஆஃப் கிளாஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவ் டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் கான்செப்ட்ஸ் தான். நான் சார்கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது அவரோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும். எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ்க்கும் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கூல் அண்ட் காமாக பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டென்ஷன் ஆகக்கூடாது, நர்வஸ் ஆகக்கூடாது. நம்ம நர்வஸ் ஆகி நம்ம பேனிக் ஆனோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிளில் தெரியும். ஸோ ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.